ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மியா அவளோட பொண்ணு டியானங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக போயிருந்திருக்கா. அந்த குழந்தைய அங்கே வந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ரிட்டன் கிளம்பும்போது காருக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் கிடக்குது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காகிடுது. கேர்ள்ஸோட ட்ரெஸ் இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதில் அங்கே வந்துட்டு ஒரு கார்டுமே இருக்குது. அதில் பார்த்தா இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இல்லை, நெக்ஸ்ட் டைம் வந்து உன் ஹஸ்பண்ட்ட சொல்லி எனக்கு கரெக்டான ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லு, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே வந்துட்டு உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஷென்னுக்கு அவங்க கால் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ எங்கே இருக்க, ஆஃபீஸில் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே கூட பார்த்தா அங்கே ஒரு லேடிஸ் இருக்காங்க. அவங்களோட வாய்ஸ் கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன வந்து லேடிஸோட வாய்ஸ் கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு, அப்பாவே நான் வந்துட்டு ஆஃபீஸில் தான் இருப்பேன், நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்குற அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு என்ன வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. இல்லை வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவ்வளோதான் அந்த கோவத்தில் ஸ்பீடாக பிடிச்சி அவளை இழுத்துட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நான் வந்துட்டு உன்ட்டு இது எதிர்பார்க்கவே இல்லை, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இந்த இடத்துல வேலை கொடுத்தா நீ ஏன் வாழ்க்கையவே கெடுக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவள் உடனே கையை பிடிச்சிட்டு நீ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணுறா. பட் அங்கே இருக்கிறது பார்த்தா அவளோட ஹஸ்பண்டே இல்லை, வேற ஒரு பர்சன் தான் இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. என்னடா நம்ம இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் தப்பான நஷ்டமானு சொல்லிட்டு வீட்லேயுமே வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே சாரியுமே கேட்டதுமே நீ எப்படி என் மேலே சந்தேகப்படலாம், நான் போய் உனக்கு அப்படி துரோகம் பண்ணுவேனா அப்படின்றத சொல்கிறான். அப்படி மட்டும் நான் உனக்கு துரோகம் பண்ணேன்னா அந்த டயத்துலேயே நான் செத்து கூட போயிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுமே ரொம்ப கவலையாயிட்டு அங்கே சாரி கேட்குறா. சரி உன்னோட காரில் ஆனால் வந்து ஒரு லேடிஸோட ட்ரெஸ் இருந்துச்சு, அதை எப்படி அங்கே இருந்துச்சுன்னு கேட்டதுமே அவன் உடனே அங்கே வந்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட கால் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பீக்கர்லேயுமே போட்டுட்டு பேச வச்சுட்ருக்கான். ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டான் போல். அங்கே அந்த ஆள்கிட்ட நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிச்சிருக்க, உன்னால் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு எனக்குமே சண்டை வந்துட்டுருக்குன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாஸ், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு கேர்ளையுமே உங்களோட காரில் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டதுமே ஹீரோயின் ஐயோ நம்ம ஹஸ்பண்டை பற்றி இப்படிலாம் தப்பாக நினச்சிட்டோமே நாங்கள் ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே அவனுமே நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே துரோகம்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாமே அந்த மேனேஜரோட வேலை தான், யார் கூடச்சும் சேர்ந்து சுற்றிட்டு இப்படி அசிங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் மேலே அவன் பழிய போட்டான். பிறகு நைட் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனில் தொடர்ந்து அங்கே மெசேஜாக வந்துகிட்டே இருக்கு. அவள் என்னன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்கும்போது இந்த டைம் என்னமோ நீ வந்துட்டு தப்பிச்சிட்ட, நெக்ஸ்ட் டைம்லாம் வந்துட்டு தப்பிக்க முடியாது, நானுமே பழி ஏற்றுக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு போட்டதுமே அப்படின்னா இவன் போய் சொல்லி ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவளுக்கு திரும்பவுமே அங்கே டவுட் ஆகிடுது. அப்போ அவள் உள்ள ஒரு அங்கே சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் வேமா தூங்குற வரை அங்கே ஆக்டிங் பண்ணுறா, இவனுமே தூங்கிட்டாலாக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு படுத்துடுறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு ஹெல்ப் கேட்டுச்சேக்கா. அவனோட நேம் வந்துட்டு லீ. எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுக்கா, அவன் இப்போல்லாம் வந்துட்டு யாரை மீட் பண்ணால் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு நீ வந்துட்டு கொஞ்சம் சொல்லணும் கண்டுபிடிச்சின்னு சொன்னதுமே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாள் அவன் வந்துட்டு அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இன்றைக்கி வந்துட்டுமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நீ அங்கே போய் செக் பண்ணிப்பார் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டும் அப்புறம் அந்த லியாவுமே அங்கே சேர்ந்து தான் இருந்துச்சேக்கா, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். எப்பயுமே உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், ரொம்பவே வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரொம்ப கேரிங்காக இருக்கான், எனக்குமே இதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்துட்டு அவனை பற்றி தான் பேசிகிட்டே இருந்திருப்பா போல். ஆனால் நம்ம ஹீரோயின் அவள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சிஸ்டர் மாதிரி அவள் வந்துட்டு எப்படி அப்படிலாம் வந்துட்டு யோசிப்பான்னு சொல்லி அதை பெருசாலாம் எடுத்துக்கல. பட் இவங்க கூட சேர்ந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டோட்டல் அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவனுக்காக கிஃப்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கோமே வேமா கோவமாயிட்டு வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிச்சுக்கு அப்படின்ற சட்டு கோவப்பட்டதுமே ஏன்னா நான் தப்பாக பண்ணிட்டேன், என்னோட வருங்கால ஹஸ்பண்டுக்காக நான் இதை சூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், ஸோ வந்துட்டு இவருக்குமே வந்துட்டு டேஸ்ட் நல்லா தெரியும், ஸோ ஆம்பளைங்களுக்கு என்ன பிடிக்குன்றது அவங்களுக்கு தானே தெரியும், அதனால தான் இவருக்கு டெஸ்ட் மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஐயோ திரும்ப தப்பாக புரிஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. அவனை பார்த்தா அங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸை தூக்கி இது நம்மளோட ஆனிவர்சரிக்காக நான் வந்துட்டு உனக்கு சர்ப்ரைஸாக வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்ததும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுறா. நம்ம ஹஸ்பண்ட் நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. சரி அடிக்கடி எதுக்காக ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதுமே என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் இப்போ வரைக்குமே வீடு வாங்கலை, ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேருமே அங்கே போய் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம், சரி டைம் ஆகிட்டுருக்குப்பா நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஹஸ்பண்டை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமான்னு திரும்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே காருக்குமே வந்த பிறகு அந்த நெக்லஸை பார்த்துட்டு இருந்தா அதில் வந்துட்டு ஒரு சீட்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதில் பார்த்தா
அங்கே அவளோட நேம் தாமே வந்துட்டு அவன் போட்டு அடிச்சிருக்காங்க லியான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அவளுக்கு கோவம் கொந்தளிச்சு போயிடுறா. அப்படின்னா வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு சீட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு மனசுடைஞ்சு போய் அங்கே வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ அவங்க பொண்ணு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே, அம்மாவை நீ ரொம்ப லவ் பண்ணுறியான்னு சொன்னதும் அந்த பொண்ணோட கண்ணில் கண்ணீர் வந்துடுது. ஆமாம்மா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் அந்த ஷென் உள்ளே வந்ததுமே குழந்தையோட கண்ணில் கண்ணீர் வரதை பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் அம்மாவை புள்ளி பண்ணுற வேலை மட்டும் நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டு போனதுமே, நீ இப்போ என்ன வந்துட்டு குழந்தைகிட்ட சொல்லி வச்சுருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு நடந்துக்கிறதுக்கு நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளோட நேமை போட்டு அடிச்சிருக்கீங்களே, அப்போ நீ வந்துட்டு வேற ஒருத்திக்காக நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கியா பொண்டாட்டியை சீட் பண்ணிட்டுன்னு சொன்னதும், இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, நான் வந்துட்டு உனக்காக தான் வாங்க சொன்னேன், ஒரு வேளை வந்துட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு அந்த பொண்ணு வந்து கூட இந்த வசி அவளோட பேரை போட்டு கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு இனிமே பொய்யா பேசிட்டு இருக்கான். அவன் தப்பா அங்கே வந்துட்டு உணரவும் மாட்டான். அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்தவும் இருக்க மாட்டான். அவளுக்கு அங்கே இன்னுமே ரொம்ப டவுட் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி, எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே முழுசாகவே டவுட் இருக்குது, நீ எனக்காக வந்துட்டு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அவன் வந்துட்டு என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ வரைக்கும் யார் கூட சேர்ந்து சுற்றுறான்றதுல எனக்கு தெரியணும்னு சொன்னதும், அவனுமே நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்கிறான். அவனுக்கு எப்பயுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல. அவனுக்கு ஒரு பக்கம் லவ் வேற, பட் வந்துட்டு அவ இவனை மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையன் வரைக்குமே இங்க வந்து ஒதுங்கி இருந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்றா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த நெக்லஸை காமிச்சு அங்கே லியான் பேரெல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு, இது என்னப்பா அப்படின்ற சிட்டங்க கேட்டதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீவே ஒரு பக்கம் ட்ராமா பண்ணுறான். அங்கே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுமே நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், 2 பேருமே வந்து 2 பேரை பற்றி சீட் பண்ணுறதை பற்றி யோசிக்க கூட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, இது ஒருவேளை ஷாப்கீப்பரோட வந்துட்டு தப்பாக கூட இருக்கலாம்ல, இதை பெருசு பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறா. அவளோட நேம் வந்துட்டு சிசி. நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு தான். அவளை மீட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும் போல். அவன் வந்துட்டு அங்கே ஒரு அட்வைஸ் கேட்குறா. எனக்கு வந்துட்டு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபேமிலி இருக்குது, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அடுத்தவங்க குடும்பத்தை போய் நீ கெடுப்பையா அப்படின்ற சொன்னதும், அவனுக்கு வந்துட்டு இப்போ ஒய்ஃப் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ வந்துட்டு நான் வந்து அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான், நான் இதனால் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஏற்றுக்கிறதுல என்ன இருக்குன்னு சொன்னதுமே, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ கவலைப்படுவாங்க, நீ வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்க, உனக்கே நான் வேறு எதுவும் பையனாக கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே ஷென்டைமே நீயுமே வந்துட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுன்னு சொன்னதும், பெரிய நல்ல மனுஷன் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவள் போகும்போது, உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு வந்துட்டு ஷென் மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே நம்ம லியாட்டை இப்போ வரைக்குமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. இதில் ஒன்றும் உன்னோட மிஸ்டேக் கிடையாது, எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி தோணுச்சுன்னா தப்பாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, எனக்கு என்னமோ அந்த சிசி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, 2 டைம் நான் வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி அது ரொம்ப ஃப்ளாப்பில் தான் போய் முடிஞ்சிருச்சு, நான் வந்து திரும்ப என்னோட ஹஸ்பண்ட் எப்படி சந்தேகப்பட முடியும்னு சொல்லிட்டு பேசும்போது, இல்லை டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறான், லீ தான், உன்னோட ஹஸ்பண்ட் இப்போ அதே மாதிரில தான் இருந்துகிட்ருக்கா, நீ போய் வந்துட்டு அந்த ரூமில் செக் பண்ணி பாருன்னு சொன்னதுமே ஹீரோயின் விழுந்தடிச்சு வேகமாக ஓடிட்டுருக்கா. அங்கே லியாவுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது, என்ன ஒரு ஃபோன் கால்னால இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏன் இந்த வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்டாலும் அவள் சொல்கிற முடியலுமே இல்லை. வேகமாக அங்கே போய் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு தான் அங்கே தோணிட்டுருக்கு. விழுந்தடிச்சு வேகமாக போய் அங்கே வந்துட்டு அங்கே கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கா. உள்ளே பார்த்தா அவன் இந்த சிசி கூட தான் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கான். கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே பார்த்தா வேறு ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. திரும்பவுமே நான் என்னோடய ஹஸ்பண்டை தப்பாக புரிஞ்சுட்டேன், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது பார்த்தா இந்த சைட்லேருந்து அவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேட்டதுமே அவள் வேகமாக போய் அந்த சைடு கதவை ஓப்பன் பண்ணால் அந்த சிசியும் அவனுமே அங்கே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அங்கே லியாவுக்குமே ரொம்பவே கவலையாகிடுது, இந்த சிசி மாதிரி ஆள் மேலே நம்பிக்கை வச்சா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சிசி கேட்கும்போது பொண்ணு வந்துட்டு விட மாட்டா போலையேப்பா, ஸோ நீ என் பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி நல்லபடியாக நீ வந்துட்டு பார்த்துக்கிறணும் அப்படின்னா தான் வந்துட்டு நான் வந்து அவளை வந்து டைவர்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அங்கவே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சதுமே லியா அங்கே வந்துட்டு வேமா நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா சமாதானப்படுத்திட்டு. இவனுக்குமே டவுட் ஆகிட்டு யாரோ இங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு வேமா வந்து பார்க்க வர்றான். பட் அதுக்குள்ளே அங்கே யாருமே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே குழந்தைக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
பிறகு அங்கே நம்ம லீட்ட கால் பண்ணி நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, அவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் அந்த சிசியோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி நீ கொடு, நம்ம டைவர்ஸ் வந்துட்டு ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னதும் அவளுமே அங்கே சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. அந்த பார்ட்டியில் அந்த சிசியை தான் நம்ம பொண்டாட்டி மாதிரி கூட வந்து நிற்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே தான் அங்கே வந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து ஆஃபீஸ் ரூமில் வேற ஒரு கேர்ள் வந்துட்டு பையனோட இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது. வேமா அங்கேருந்து போகும்போது வாயை மூடிட்டு பேசாமல் போ அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட போய் என்னப்பா சிசி என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, இவளை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொன்னதுமே இல்லை ஃபங்க்ஷன்ன்ற வாசி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கே பேசிட்டு நடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கா. வேணுக்குனே வந்துட்டு பஞ்சா இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப லவ் பண்ணுறத அங்கே வந்துட்டு பேசுகிறா. என் ஹஸ்பண்டுமே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு பேபி சொல்லுன்னு சொன்னதுமே அவனுமே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிடிக்கலனாலும் அங்கே நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஹீரோயின் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பாருன்ற அந்த பொண்ணை தான் போய் மீட் பண்ணிவிட்டு நீ ஆஃபீஸில் வந்து பண்ண அசிங்கம் எல்லாமே எனக்கு தெரியும், அதை ஃபோட்டோஸ் எடுத்துமே நான் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணேன்னா உன் நிலமை என்னாகும் தெரியல, ஒழுங்காக நான் வந்து சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, ஆஃபீஸில் எவ்வளோ வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு நீ அனுப்பிவிடு, ஃபினான்ஷியல் கண்டிஷனை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கே ஹெல்ப் பண்ணுவேன், உன் குடும்பத்தையுமே நான் உடைக்க மாட்டேன், உன் குழந்தை ஒன்று ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குல்ல, உன் குழந்தைக்கு உன்னை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வந்து உன்னை பற்றி நினைக்கும்னு சொல்லிட்டு பேசினதும் அவள் பயந்து போயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டா. பிறகு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. யார் இதை கொடுத்து விட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எல்லாமே நம்ம லீ தான் கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ வாயை கூடன்னு சொல்லிட்டு அங்கே லீ டைமே அவன் போய் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் லீயை மீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறா. ரொம்ப வருஷம் கழிச்சு நேரடியாக மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுமே உன்னை நான் மீட் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகுது. ஏன்னா நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருந்தானு. பட் அவள் வந்துட்டு திரும்ப வந்து யாரோட ரிலேஷன்ஷிப்லேயுமே போகிறதுக்கு விரும்பல. ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிடுது அவளுக்கு. அங்கே ரொம்பவே அவள் கவலையாகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பாவே நீ எதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காத, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு இப்படியே வந்துட்டு பொறுமையாக இருந்தால் முடியாது, எல்லா எவிடன்ஸையுமே ரெடி பண்ணி அவனை வந்துட்டு பழி வாங்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா அவனை மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதை நினச்சி எனக்கு இப்போ வரைக்கும் அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அவன் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. இப்போயுமே உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு ரூமில் வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணோட தான் இருக்கான், போய் பாரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி அங்கே போய் பார்க்குறா. அந்த சிசியோட தான் சேர்ந்து அவன் க்ளோஸ் அப்படியே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறா. அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்திஸ் கேட்டிருக்கான். ஆனால் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கையில் போட்ட அந்த ரிங்கை பார்த்துட்டு அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. எனக்கு இப்படி ஒரு நிலைமை நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே ரெக்கார்டுமே பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து என்னை எந்த லெவலுக்கு ஏமாத்திட்டு இருக்கானோ வாழ்க்கையில் அதே லெவலுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைக்க போகுது, நீ பார்த்துட்டே இரு, நான் அவனை எப்படி பழி வாங்குறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. எனக்கு அங்கே வந்துட்டு நம்ம லீயுமே அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கான் என்ன மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், எப்படிலாம் வந்துட்டு நீ அவனை பழி வாங்கணும், அவனை வந்துட்டு டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் பண்ணி பேங்க்ராப் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா எல்லாமே கொடுத்ததும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட அங்கே வந்துட்டு மார்னிங் போல் டை எல்லாமே கட்டி விட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கூட எதுவுமே நடக்காத மாதிரி அவன் வந்துட்டு தெரியாத மாதிரி தான் அங்கே பேசுகிறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுமே அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் அவன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுதான் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஐடியா அவங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்ருக்கான், நீ எந்த மாதிரிலாம் வந்துட்டு பிளான் பண்ணி அவனை வந்துட்டு பழி வாங்கலாம், அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம், அவன் கம்பெனியுமே பேங்க்ராப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே உட்காந்துட்ருக்க முடியாதுப்பா, நான் வந்துட்டு ஜாப்க்கு போகலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், குழந்தை நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோன்னு சொன்னதும் நான் வந்துட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, வீட்டிலே உட்காந்து போர் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டேக்கா. அங்கே சரி ஓகே உனக்கு என்ன விருப்பமோ நீ அதே மாதிரி பண்ணு அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே ஜாப்க்கு வந்துட்டு போய் ஜாயின் பண்ணிடுறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீட்டில் நீ அடைச்சி வைக்க முடியாது, உன்னை டிஃபெண்ட் பண்ணி நான் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நைட் போல் அவன் ரொம்ப சோகமாயிட்டு வர்றான். என்னாச்சுன்னு கேட்டதுமே கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, திடீர்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இல்லாமல் போயிட்டுருக்கு, எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு லோன் வாங்கலான்னு பார்த்தாலுமே ஹெல்ப் பண்ணுறது கூட ஆளாமல் இருக்காங்க,
நீ வந்துட்டு நீ ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு எனக்கு லோன் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தானே நானே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி உடனேன்னு சொன்னதுமே, இல்லை இல்லை நீ வந்துட்டு ஹெல்ப் கேட்டுப்பாரு, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணு, முடிவாகவே கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவன் ப்ளீஸ் நீ உன் பாஸ்ட்டை கொஞ்சம் பாசமாக பேசி வந்துட்டு எப்படியாச்சும் காசு வாங்கி கொடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு, எப்படிலாம் கேவலமாக பேசுகிறானேன்னு. அப்போ என்னாலலாம் முடியாதுப்பா, நீ தான் வந்துட்டு இதெல்லாமே சரி பண்ணணும்னு சொல்லும்போது அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி ஏதோ ஒரு கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பார்த்தியா உன்கிட்ட பேசினோன்னே எனக்கு வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்குது, நீ ரொம்பவே லக்கியான பர்சன், எனக்கு வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிரும், நீ இதை பற்றி இதுக்கப்புறம் கவலையெல்லாம் பட வேணான்னு சொல்லிட்டு வேமா அவன் வந்து விழுந்துடுச்சு அங்கே போயிட்டுருக்கான். பட் ஹீரோயினோட வேலை தான் இது எல்லாமே, அவங்க ஃப்ரெண்டு தான் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான். இருந்துடுச்சு வேகமா ஓடி போய் அந்த பர்சனை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பர்சன் பார்த்தா எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ண ஆள் தான் போல். அங்கே வந்துட்டு அவனை சர்வ்லாம் பண்ண வச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு உண்மையில எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, நான் ஏன் உனக்காக வந்துட்டு பே பண்ணணும், நான் வந்துட்டு கம்பெனியில் பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துடுது இப்படி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க லீட்டை தான். அங்கே அவனுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு அவன்கிட்ட வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அவளோட பேரில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா கொடுத்துட்ருக்கான். இவங்களுக்குமே இன்ஃபார்ம் வந்ததுமே விழுந்தடிச்சு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவன் ரொம்ப கோவமாயிட்டு, குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்காம வேலை அது இதுன்னு சுற்றிட்டு தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ ஒழுங்காக வந்துட்டு வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கான். அப்போ அந்த சிசி தான் அவனுக்கு அங்கே கால் பண்ணிகிட்ருக்கா. உடனே எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இம்பார்ட்டண்டான வேலை வேறு ஒன்றும் கிடையாது, போய் அந்த சிசியை மீட் பண்ணுறது தான். அவளுமே ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. அவன் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிட்டுருக்கு. உங்களை மாதிரி சீட்டர்ட்ட இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. பிறகு அங்கே நம்ம குழந்தைக்கு முழிப்பு வந்ததுமே போய் அவளுக்கு பழம் எல்லாமே கொடுத்ததுமே அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு வாங்கி சாப்பிட மாட்டா. அதை பார்த்துட்டு அவன் அங்கே ஹீரோயின் வந்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உன் பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அப்போ தான் புரியுது இவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அந்த சிசி அவகிட்ட ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு, நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாராம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவுமே அங்கே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலை, எதுவும் பதில் பேசாமல் அங்கேருந்து போனதுமே, உன் ஹஸ்பண்ட் இருந்து உன்ட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன், கண்டிப்பாக வந்துட்டு அவனோட ப்ராப்பர்ட்டிஸுமே என்னோட பேரில் மாற்றிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கா. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அங்கே நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இவ்வளோட பேரில் மாற்றணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே லூன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பலோட அங்கே வந்து லீடராக தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நான் சொல்கிற மாதிரி நீ வேலையை பண்ணி முடிச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்குற லெவலுக்கு நான் அமௌண்ட் கொடுப்பேன், உன்னை இங்கேருந்துமே நான் வெளிநாட்டுக்குமே தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடுமே பண்ணுறேன், இது எல்லாமே நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிசியை தான் அங்கே வந்துட்டு அடிக்கிறதுக்கு அவள் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பிறகு இவனை பார்த்தாங்க கம்பெனி டோட்டலாக பேங்க்ராஃப்ட் போகிற லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப அங்கே திணறி போய் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு இப்போ இல்லைனா நம்ம பிள்ளை எப்படி நல்லபடியாக வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு, ஓ வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அப்போ அங்கே அவளுக்கு ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தான், அவள் எப்போ வேலைக்கு போனாலும் அதுலேருந்து தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே ரவுடியை தான் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அடிக்கணுன்றதுக்காக காசெல்லாமே கொடுத்துட்டு பேசினதுமே அவங்க அதை பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு நீ சிரிக்கிறேன்னு சொன்னதும் இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் சொன்ன ஹையர் பண்ணேன் அப்படின்றத அவ சொல்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, ஸோ வந்துட்டு இவ தான் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க எங்களுக்கு யார் நிறையா காசு கொடுக்குறாங்கதோ அவங்க தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்ற செட் அவ்வளோவே அங்கே கிட் பண்ணுறதுக்கு துரத்துனதுமே அங்கே வந்துட்டு காட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இவங்க இங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவள் ஸ்டிப்பாகி விழுந்து வயிற்றுல அடிபட்டுது, குழந்தையுமே வந்து அபாசன் ஆகிற லெவலுக்கு வந்துடுது. நம்ம ஹீரோயின் கையில் இருக்கிற ரிங் அங்கே கழட்டி எறிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, நீ என் மூஞ்சி பார்க்க வேணாம் நானுமே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிசியை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, என் குழந்தை வந்துட்டு இப்போ இல்லாமல் போயிடுச்சு, உனக்கு என்ன இப்போ சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் ஏன் சந்தோஷப்பட போகிறேன், எனக்குமே ஒரு குழந்தை இருக்குது, ஸோ குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கவலையாக இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, அடுத்த குடும்பத்தை
குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பார்த்தா அவங்களுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்ற சைடு அவள் கோவப்பட்டதுமே அதுக்குமே அவள் ஒத்துக்க மாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஹீரோயினை தான் அவங்க வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன், நீ இப்பயுமே உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நீ ஏன் வந்துட்டு உன் வாழ்க்கையை வந்துட்டு நல்ல வந்துட்டியாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சொல்கிறத கேட்டு நட, இல்லைன்னா நீ என்னமாச்சும் போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அவன் மண்டையில் ஏற மாட்டுது. இன்னுமே நம்ம ஹீரோயின் தான் காரணம், இவளால் தான் எல்லாமே கையை விட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டாங்க லீவ் வந்து இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நீ இப்போ வந்துட்டு உன் ஹஸ்பண்ட்டை போய் நீ டைவர்ஸ்மே கேட்கலாம், அதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சுன்னு சொன்னதும் அவளுமே அங்கே வந்துட்டு அவன்கிட்ட நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு கொடுக்குறதுக்கு அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பற்றி அவன் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன கிண்டலாக நினச்சிட்டு இருக்கியா வாழ்க்கைன்றது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதுமே உன் ஃப்ராடு தனத்தை பற்றி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நீ சிசியோட சேர்ந்து ஃப்ராடு தனம் பண்ணி என் லைஃபை கெடுத்தது பார்த்தாது இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையோட நீ வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், உன்ன மாதிரி சீட்டர் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவே ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்போ அந்த சிசிட்ட கால் பண்ணி இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், என் குடும்பத்தில் நிம்மதியாக இருந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து மீட் பண்ணிட்டு அவளை பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருக்கான். ஒழுங்கா என் லைஃப்பை விட்டு போயிரு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்குன்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, நான் என்னமோ உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பேசுகிறையே, நீ தான் வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, நான் அதனால தான் வந்துட்டு ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நீ சொன்ன வாஸ்தான், ஆனால் நான் தான் உன்னை வந்துட்டு கெடுத்த மாதிரி பேசுகிறேன்னு சொன்னதும் நீ தான் காரணம், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு அவளவே தான் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கான். என்னோட ஒய்ஃப் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, நான் எப்படியாச்சும் அவளை பேசி வந்துட்டு சரி பண்ணிடுவேன், என் பிள்ளையுமே என் கூட வச்சுக்குவேன், நீ என் லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ என் குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு அதை பற்றின்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது, நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன் எனக்குன்னா தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசுகிறான். அப்போ தான் அவளுக்கு வந்துட்டு புரியுது நம்ம ஹீரோயின் உனக்கு இப்பயுமே ஒரு சான்ஸ் இருக்குது, நீயாவதே வந்து திருந்திட்டேன்னா நல்லது, ஏன்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினச்சேன்னா அதே மாதிரி தான் உனக்கும் நடக்கும்னு சொன்னால, அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. இப்போ யாருமே ஏற்றுக்கிற லெவலுக்குமே நம்ம இல்லையே, நான் வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு எப்படி துரோகம் பண்ணுறதுக்கு யோசிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ள அங்கே போயிடுறா. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், நான் வந்துட்டு இவனை நம்பி அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. பட் அந்த மியாவுக்கு வந்துட்டு அபாஷன் ஆனதை நினச்சி அவளுக்கு ஒரு பக்கம் கில்ட்டி ஆகிட்டுருக்கு. அவளுக்கு இப்படி நம்மளால தான் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே அப்போங்க நம்ம லீமே சொல்லியிருந்திருக்கான், அவள் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு, நீ ஏன் கவலைப்படுறேன்னு. அப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது, நான் வந்துட்டு பணம் சம்பாரித்து என் பிள்ளைய வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறதா யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஒர்க் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வேமா வந்து பார்த்தா பிள்ளைய காணோம். டாக்டர்கிட்ட எங்கே என் குழந்தைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே பயம் ஆயிட்டாங்க. உடனே எங்கள் கால் பண்ணிட்டுருக்கா அங்கே நம்ம லீட்டை தான், ப்ளீஸ் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பாவே நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுங்க அங்கே கால் பண்ணுறா. என் பிள்ளை எங்கே வச்சிருக்க, மரியாதை நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே நீ என்ன இப்போ என்ன வந்துட்டு என்னமோ ஒரு கிட்னாப்பர் மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவளோட அப்பா தானே, நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், வீட்டில் தான் குழந்தை என் கூட சேர்ந்து இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறேன், என் கூட சேர்ந்து திரும்ப நீ வந்துட்டு நல்லபடியாக வாழணும், அதை தான் நான் உன்ட்ட வந்து எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே கோவமாயிட்டுருக்கா. நீ வந்துட்டு ஏன் திரும்ப என்னை சீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு நம்ம லீட்டை இந்த ஃப்ராட் பையன் கூட சேர்ந்து திரும்ப எனக்கு வாழணும்னு விருப்பமே கிடையாது, பட் என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு என் புள்ளனா பிடிக்காது அப்படின்ற சைடு அவங்க புலம்புனதுமே நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, அது வந்துட்டு அவனோட குழந்தை, கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை எதுவும் பண்ண மாட்டான், ரெண்டாவது அவன் வந்துட்டு உன்னை வலையில் விழுக வைக்கணுன்றதுக்காக பயமுறுத்துற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த புள்ள பார்த்தாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான். நான் வந்துட்டு அம்மாவை போய் மீட் பண்ணணும், நீங்கள் தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கிளாஸை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். நீ என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மாவை பொண்ணு என்னை பாடாப்படுத்துறீங்களான்னு சொன்னதும் அந்த பொண்ணு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா, அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டானேன்னு சொல்லிட்டு நானே அம்மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீவே என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டாங்க. அடிக்க போகிறப்ப இங்கே நம்ம ஹீரோயினும் லீமே வேமா விழுந்துடுச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. முட்டாள் மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கையை தூக்கிட்டு இருக்கான் பிள்ளைய அடிக்கிறதுக்கு. ஹீரோயினுக்கு வந்த கோவத்தில் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் என் பிள்ளை மேலே கையை வைப்ப, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, குழந்தை மேலே கையை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது, நீ வந்து எப்படிப்பட்ட அப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திச்சேக்கா. அப்போங்க நம்ம லீமே அங்கே உள்ளே வந்ததுமே ஓ இவன் கூட சேர்ந்து தான் நீ வந்துட்டு எனக்கு தொடர்பு வச்சுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு, உனக்கு எப்போ எவ்வளோ தூரத்துக்கு புதுசாக வந்து டைவர்ஸ் வாங்குற லெவலுக்கு தைரியம் வந்துச்சுன்னு, மரியாதையோட நான் சொல்கிறத கேட்டு நீ வந்துட்டு என்
கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு, டைவர்ஸ் அது இதுன்னு ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு கோவம் ஆகி போயிருது. ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கூட போய் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் வாழ்க்கை பூரா சிங்கிளாக கூட இருப்பேன்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ரொம்ப மோசமான பொம்பளை அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு லீக்கு ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடிச்சு பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ அங்கே போலீஸ் டைமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல பிள்ளையை கிட்னாப் பண்ணிட்டான்னு. அதனால் அவனையுமே அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வந்ததுமே ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, நான் இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு திரும்ப சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவனை ஒத்துக்க மாட்டான். அந்த பிள்ளைக்குமே அவனை பிடிக்கல. அவன் நான் இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வேகமாக வந்துட்டு போலீஸ்லேருந்து ஓடிட்டுருக்கான். இந்த சிசியை பார்த்தா நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனை ஆக்சிடென்ட்மே பண்ணி அங்கே வந்துட்டு கொலை பண்ணிடுறா. இன்னும் வந்துட்டு அந்த சிசியை மீட் பண்ணுறதுக்காக தான் ஜெயிலில் போயிருக்கா. அவள் ரொம்பவே கில்ட் ஆகிட்டாங்க, சாரி கேட்குறா. நான் வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அவன் பண்ண பாவத்துக்கு நான் வந்துட்டு அவனை பனிஷ்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டு என்கிட்ட வரும்போதே புரிஞ்சிருக்கணும். ஆனால் என்னை ராணி மாதிரி வைப்பேன், என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேன், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி என்னை மயக்கி என் ஃப்ரெண்டுக்கே என்னை வந்து துரோகம் பண்ண வச்சுட்டான். ஆனால் நான் வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். அவனை மாதிரி ஒரு ஆளோட பேச்சை கேட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட லைஃபவே நான் வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் உன்னை கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட்டுமே கிடையாது, பட் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டதும் அங்கே வந்துட்டு சாரியுமே கேட்குறா. பட் ஹீரோயின் உன்னோட சாரியை கேட்குறதுக்காக நான் வரல, உன்னை மன்னிக்கவுமே வரல, ஆனால் நீ இதுக்கப்புறம் வந்து திருந்தி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பட் அவளுக்குமே அங்கே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சா, பட் அவள் வந்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்கா. இப்படி வந்துட்டு ஹஸ்பண்ட்மே துரோகம் பண்ணியிருக்கான். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே குழந்தை பார்த்தா அங்கே நம்ம லீ கூட சேர்ந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சு அங்கே விளையாடுறா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுறாங்க லீயை. சொந்த அப்பா வந்துட்டு அங்கே பாசமாக பார்த்துக்கல. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஒரு வேளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவர் வந்து என்னோட அம்மாவை என்னவே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்கே ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.